12th Max, exercise 4.1, 6th sum, first subdivision. Find the domain of the following. அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to sin inverse of x square plus 1 by 2xன்னு கொடுத்துருக்காங்க. xோட ஏரியா வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த டொமைன்கிறது. ஸோ அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு உள்ளார இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார சைன் இன்வர்ஸ் இஸ் ஃபாலோடு பை வேல்யூ தான். சைன்னா தான் அதுக்கு பக்கத்தில் வந்து ஆங்கிள் வரும். சைன் இன்வர்ஸுங்கும் போது அதனுடைய அதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ இருக்கும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த எக்ஸினுடைய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். இதுவே சைன் எக்ஸ்ன்னு எழுதணும் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஆங்கிள் -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஓகேவா, இந்த சம்முக்கு இதுதான் தேவைப்படுது. ஓகேவா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ இந்த சைன் இன்வர்ஸுக்குள்ளார ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கிங்க. அது என்ன அப்படின்னா அது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது, -1லேருந்து +1ங்கிற ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. இப்போ என்ன செய்யணும், இந்த நடுவில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் நம்ம எக்ஸை மட்டும் வச்சுக்கணும். அதாவது அதுலேருந்து ஒன்றா டிட்டாச் பண்ணி எக்ஸை மட்டும் ரிமைனிங் வைக்கிற மாதிரி வைக்கணும். இல்லை நம்மளுக்கு கடைசியாக ஃபைனலாக அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உள்ள எக்ஸ்ப்ரெஷனாக கொண்டு வந்து நம்ம அந்த டொமைனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இங்கே டினாமினேட்டர் இருக்குது, அதுலேருந்து தானே நம்ம போகணும். இப்போ டினாமினேட்டர் வந்து 2xன்னு இருக்குது. இப்போ 2xால் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த 2x போயிடும். பட் ஆனால் இங்கே 2xன்னு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, இங்கே -1ன்னு இருக்குது. அந்த -1 2xால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், -2xன்னு ஆகிடும். அப்போ இந்த எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸும் கொடுக்கலாம், நெகட்டிவ் வேல்யூஸும் கொடுக்கலாம். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ கொடுங்க, 1ன்னு கொடுங்க, அப்போ என்ன ஆகும், -2ன்னு இருக்கும். வேல்யூ மாறாது, ஏன்னா இங்கே -1ன்னு தானே இருந்துச்சு. அதனால எனக்கு மைனஸில் உள்ளதே தான் வேல்யூ, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இதுவே இப்போ நான் பாசிட்டிவ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சாரி நெகட்டிவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, -1ன்னு கொடுக்குறேன். அப்போ -2 × -1ங்கும் போது +2ன்னு ஆகிடும். அப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னது << இந்த டேர்ம் வந்துச்சு. இப்போ 2ங்கும் போது என்ன ஆகிடும், சைன் சேஞ்ச் ஆகும்போது இந்த இன்ஈக்குவாலிட்டி மாறும் இல்லையா. அப்போ நம்ம அப்பையும் மாற்றாமல் அதே << தானே மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, 2xால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம அதனால் என்னத்தால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x² மல்டிப்ளை பண்ணணும். 2x² மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வேல்யூ மாறாது. ஓகேவா, ஏன்னா எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ ஆகிறதுனால எனக்கு மீனிங் மாறாது, எனக்கு ஒரு அந்த இதோட ஒரிஜினாலிட்டி மாறாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், 2x² என்டையராக எல்லா இன்ஈக்குவாலிட்டியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இண்டிவிஜுவலாக. ஸோ -1 × 2x² -2x² << இந்த டேர்ம் அப்படியே 2x² மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2xம் கேன்சல் ஆகிடும், 2x கேன்சல் ஆகிடும். மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த ஃபேக்டர் x² + 1 << 1 2x² மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2x². ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே வந்து இது திருப்பியும் எக்ஸால் டிவைட் பண்ணோம், இல்லை x² டிவைட் பண்ணாலும் திருப்பி இதே மாதிரியே தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இன்ஈக்குவாலிட்டியை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனுக்குள்ளது கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட் இந்த போர்ஷனுக்குள்ளது சைட் பை சைடாக கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன ரேஞ்ச் எந்த டொமைன் எக்ஸினுடைய டொமைனாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, பாருங்கள் -2x² << x × x² + 1. ஓகேவா, இதை ஒரு சைடில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இன்ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். x × x² + 1 << 2x². ஓகேவா, இப்போ வந்து என்னது இந்த இன்ஈக்குவாலிட்டியில் இந்த டேர்ம் என்ன செஞ்சிடுறேன், அப்படியே ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு 0 << x × x² + 1 -2x² அந்த பக்கம் வரும்போது +2x²ன்னு ஆகிடும். அகெயின் 0 <> x வந்து என்னது இதுலேருந்து காமனாக எடுத்துருங்க. த்ரூ அவுட் எல்லாத்துலேயுமே எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், x² + 1 இதுலேருந்து எக்ஸ் போயிடுச்சுன்னா 2xன்னு இருக்கும். ஓகேவா, 0 <> x இன்ட்டு இது எப்படி இருக்குது இந்த ஃபார்மேட் பாருங்கள், a² + b² + 2ab. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், a + b (2). ஸோ x + 1 (2)ன்னு ஆகிடும். ஓகேவா, இந்த இன்ஈக்குவாலிட்டியை நான் இடம் மாற்றுறேன், இந்த 0 அந்த பக்கம் இடம் மாற்றுறேன்னா எனக்கு இந்த இன்ஈக்குவாலிட்டி என்ன ஆகிடும், << greater than மாறும். இடத்த மாற்றினோம்னா அங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது அப்படியே மாறிக்கும். ஓகேவா, இப்போ 2 3ன்னு இருக்குன்னு வச்சிங்களேன், எந்த பக்கம் பெரிய பக்கமோ அந்த பக்கம் தான் வாய் பொழந்துட்டு இருக்கும்.
இப்போ இடத்த மாற்றிடுறேன்னு வச்சிங்களேன், 3 2ன்னு மாற்றிடுறேன். மறுபடியும் நான் இப்படி போட்டேன்னா அது எனக்கு ராங் தானே. அப்போ நான் இடத்த மாற்றும் போது என்ன செய்யணும், என்னோடய இன்இக்வாலிட்டியையும் நான் மாற்றணும். அப்போ தான் எனக்கு வேல்யூ மாறாது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இந்த பக்கம் 0 எடுத்துகிட்டு வரதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துலையும் பாருங்கள், இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இந்த 2x ஸ்கொயரை லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர்னு ஆகிடும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே த்ரூ அவுட்டில் எக்ஸை காமனாக எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2xன்னு ஆகிடும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இங்கே என்ன இருக்குது, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே நான் இன்இக்வாலிட்டி இடத்த மாற்றல, அதை அப்படியே வச்சுக்கிறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? இப்போது இதுக்கு நம்ம நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ரேஞ்சு போகுது. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த பர்டிகுலர் வேல்யூ எங்கே இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் இதை ஈக்குவேட் டு 0 பண்ணுவோம். ரெண்டு ஃபேக்டர்ஸையும் என்ன செய்வோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணி எந்தெந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ எக்ஸ் இந்த டேர்மை ஈக்குவேட் பண்ணுங்கள், எல்லாரும் 4க்கா வச்சுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை ஈக்குவேட் பண்ணுங்கள், 0ன்னு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டு 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒன்றுமே கிடையாது, 0 தான் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ 0 -1. அடுத்தது இதே மாதிரி தான் இந்த டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுமாதிரி எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டு 0 எடுக்கும்போது 0வே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, அந்த -1 அந்த பக்கம் போகும்போது +1. ஸோ 0 -1 1 3 பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது இந்த நம்பர் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், -1 0 1. ஓகேவா? இப்போ நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், இப்போ இந்த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒவ்வொரு இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி என்ன செய்வோம், இந்த கண்டிஷன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது, ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஆன்சர் நம்மளுக்கு ட்ரூ. ஓகேவா? அண்ட் கண்டிஷன் மாதிரி 1 1 இருந்தால் தான் ஆன்சர் 1. ஏதாவது ஒன்று வந்து 0வாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே 0வாக இருந்தாலும் என்னது நம்மளுக்கு அது ஃபால்ஸ் தான். அதனால ரெண்டுமே ட்ரூவாக வர்றதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1 எடுத்துக்கிறோம். இதுலேருந்து நான் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், -2ன்னு எடுத்துக்கிறேன், இல்லை -3ன்னு எடுத்துக்கிறேன், எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம -3ன்னு சப்போஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். -3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னு பாருங்கள், இது என்ன ஆகிடும், எக்ஸ் வந்து -3 மைனஸ் இது -3 + 1 அதை அதாவது மைனஸ்ன்னு ஆன்சர் வந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இங்கே நெகட்டிவ், அடுத்ததில் பாசிட்டிவ். அப்போனா நம்மளுக்கு என்னது, நெகட்டிவ் ஆன்சர் வருதா? நெகட்டிவ் வந்து கிரேட்டர் தென் 0வா? கிடையாது, அப்போ ஃபால்ஸு. அப்போ இங்கே உள்ள கண்டிஷன் இந்த ரேஞ்சில் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னா அடுத்ததுக்கு நம்ம இது பண்ண தேவையில்லை. இந்த இன்டர்வலில் எந்த பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? அடுத்தது அதே நம்பரே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷனே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிட்டதுனால ரெண்டாவது கண்டிஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ்னா ரெண்டாவது கண்டிஷன் போனால் அது ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருந்ததுனா தான் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த இன்டர்வல் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த -1லேருந்து 0 எடுத்துக்கோங்க. -0.3ன்னு வச்சுக்கோங்களேன். -0.3 இங்கே -0.3 + 1ங்கும் போது பாசிட்டிவ் வேல்யூ, அதை ஸ்கொயர் பண்ணும்போது எகெயின் என்னது, பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் 0வா? இல்லை, அப்போ ஃபால்ஸு. அப்போ அது அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணவே தேவையில்லை. இந்த இன்டர்வலில் எடுக்கும்போதும் நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணல, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதே மாதிரி ஒரு இன்டர்வல்லையும் நம்ம எடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வரணும். ஓகேவா? ஸோ 0லேருந்து 1க்குள்ளார அதே மாதிரி 0.4ன்னு எடுத்துக்கலாம். 0.4ன்னு எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள். 0.4ங்கிறது பாசிட்டிவ், அண்டு 0.4 இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் இங்கேயும் பாசிட்டிவ் ஸ்கொயர் பண்ணும்போது எகெயின் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஓகேவா? ஸோ அதே 0.4 இந்த இன்டர்வலில் கொண்டு போய் இந்த ரேஞ்சில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஸோ 0.4 இன்ட்டு 0.4 -1ங்கும் போது என்ன வந்துடும், நெகட்டிவ் வேல்யூ. எகெயின் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ்ங்கும் போது பாசிட்டிவ் வேல்யூங்கிறது வந்து லெஸ் தேன் 0வா? இல்லை, பாசிட்டிவ் வேல்யூ வந்துன்னா என்னது, அது லெஸ் தேன் 0 கிடையாது, அது 0வை விட பெரிய நம்பர். அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம எடுத்தாலும் அங்கேயும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷனுக்கு வேணும், 1லேருந்து இன்ஃபினிட்டி.
இதில் ரேண்டமாக ஒரு 4 இல்லை 3 2 எது வேணாலும் எடுத்துக்கங்க. இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 2 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 + 1 2ங்கிறது இங்கே பாசிட்டிவ், 2 + 1ங்கிறது பாசிட்டிவ், அதை ஸ்கொயர் பண்ணும்போது எகெயின் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதே 2 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 2 - 1ங்கிறது 1. ஸோ 1 ஸ்கொயருங்கிறது 1. எகெயின் ரெண்டும் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் லெஸ் தென் 0ன்னு வருது. பாசிட்டிவ் வந்து அது 0வை விட கிரேட்டர் நம்பராக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ இந்த இன்டர்வல்ஸில் எந்த இன்டர்வல்ஸ்லேயுமே நம்மளுக்கு எந்த நம்பர்ஸ் எடுத்தாலும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ -1 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -1 மைனஸ் வேல்யூ இன்ட்டு இது என்னது -1 + 1ங்கும்போது 0ன்னு ஆகிடும். 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0. ஸோ நெகட்டிவோ பாசிட்டிவோ எந்த நம்பரை 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 0 வரும். ஸோ இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கண்டிஷன் இருக்கிறதுனால இந்த ஈக்குவல் டுங்கிறது எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ ஈக்குவல் டு எடுத்துக்கலாம்னு அர்த்தம், 0வும் இன்க்ளூடட்னு அர்த்தம். அப்போ வர்ற ஆன்சர் 0வாக இருக்கலாம், 0வை விட கிரேட்டராக இருக்கலாம். அப்போ 0வாக வந்திருக்குங்கும்போது ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. அதே வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ இங்கே அதே -1 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -1 வரும் ஃபஸ்ட்டு, இன்ட்டு -1 - 1ங்கும்போது என்ன ஆகிடும், -2. -2 ஸ்கொயருங்கும்போது ப்ளஸ்ன்னு வந்துடும், பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் லெஸ் தென் 0ன்ற கண்டிஷன் இருக்குது. ஸோ எஸ் கரெக்ட், நெகட்டிவ் வந்து அது 0வை விட கம்மியான நம்பர். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ -1ங்கிற பாயிண்ட்டு அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டோம், 0ங்கிற கண்டிஷனு நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து என்னது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, பிகாஸ் என்னது இந்த எக்ஸுக்கு வந்து 0 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இன்ஃபினிட்டி ஆகிடும் வேல்யூ. அப்போ அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா? அதனால எக்ஸுங்கிறதுக்கு வந்து 0வை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டே எழுதிடுங்க, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடுங்க. ஏன்னா எக்ஸை பிரித்து பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு எக்ஸு 2xன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிட முடியாதுன்னு சொன்னோம். அதுக்கும் காரணம் சொல்லியாச்சு. ஏன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ மாறி எடுக்கும்போது அது இன்இக்வாலிட்டியிலே சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம 2x² மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் எகைன் எக்ஸுங்கிறது வந்து 0 எடுக்க முடியாது. ஏன்னா 0 எடுத்தால் என்ன ஆகிடும், டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆகிடும். டினாமினேட்டரே 0 ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம 0 சூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், 1ங்கிற வேல்யூ சூஸ் பண்ணலாம். 1 சூஸ் பண்ணுங்கள். 1 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1 இங்கே எக்ஸுங்கிறது பதில் 1. ஸோ 1ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் இன்ட்டு 1 + 1ங்கிறது பாசிட்டிவ், எகைன் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ பாசிட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு வந்துருங்க. 1ங்கிறது கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1 இங்கே 1 - 1ங்கிறது 0. ஸோ 0 இன்ட்டு எனி நம்பர் 0. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கும்போது ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? 0 = 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 1ங்கிற பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஒரு தொடர்ச்சியான நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஒரு கர்வ் மாதிரி ஒரு வேல்யூ இப்படியெல்லாம் நம்மளுக்கு டொமைன் கிடைக்கல. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிது. 2 பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, அந்த டொமைன் கிடைக்கிது. ஒரு ஏரியாவாவோ ஒரு கிராஃபாவோ நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? அந்த டொமைனுங்கிறது நம்ம எழுதும்போது இப்போ எதை எழுதலாம், நம்ம டொமைன் எக்ஸுங்கிறது வந்து ஒரு செட்டுக்குள்ளார தான் எழுதுகிறோம். -1, 1 நம்ம இது வந்து ஒரு கர்வாக ஒரு பெரிய கிராஃபாக நம்மளுக்கு கிடைக்காததுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக எழுதுகிறோம். யூனியன் அந்த மாதிரிலாம் எழுதாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி -1, 1 இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் அப்படிங்கிறத எழுத முடியாது. ஏன்னா பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கிராஃப் அந்த கர்வ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம இதை வந்து ஒரு ரேஞ்சில், அதாவது ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் அந்த மாதிரிலாம் நம்ம எழுத முடியாது. இந்த ஒரு செட்டாக தான் நம்ம எழுத முடியும்.